ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே லேர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 20 லைஃப் லெசன்ஸ் தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே ஏதோ ஒண்ணு வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே அது அப்படிதான் வந்து இருக்கும். அந்த லெசன்ஸை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து கத்துக்கிறோம். சிலதை வந்து நம்ம சீக்கிரமா கத்துக்குவோம், சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்து கத்துக்க முடியும். அந்த மாதிரிதான் இருக்குமே. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இந்த 20 லைஃப் லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த சில தப்பெல்லாம் வந்து நடக்காம அவாய்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூ கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது அது வந்து நமக்கு ஒரு டயர்டை தான் வந்து ஃபீல் பண்ண வைக்கும். மத்தபடி வந்து எல்லாருக்கும் ட்ரூவா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எல்லா டைமும் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் மணி. பணம் அப்படிங்கறது வந்து நம்ம எப்ப வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம வேஸ்ட் பண்ண டைம் வந்து கண்டிப்பா திரும்ப வரப்போறதே கிடையாது. இருக்கும் போதே வந்து டைம் கிடைக்கும் போதே வந்து எல்லாமே என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. மணி வந்து கண்டிப்பா வேணும் தான், பட் மணியே லைஃப் கிடையாது. அண்ட் ஃபேமிலிக்காகவும் பிடிச்சவங்களுக்காகவும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து நம்ம கத்துக்கணும். தேர்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் வெல்த். நல்ல ஸ்லீப் முக்கியம், நல்ல ஃபுட் முக்கியம், நல்ல ஒர்க் அவுட் முக்கியம். இதுல எல்லாம் வந்து நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. இது எல்லாமே கண்டிப்பா வந்து நம்ம தேவையான நேரத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபோர்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஹேபிட்ஸ் கிரியேட் பிக் சேஞ்சஸ். நம்ம ஃபியூச்சரை வந்து நம்மளோட குட் ஹேபிட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுது. அதனால நமக்கு வந்து குட் ஹேபிட்ஸ் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நம்ம பண்ற குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து நாளைக்கு பெரிய இம்பாக்டா வந்து அது மாறும். ஃபிஃப்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் ஆர் நாட் ஃபெயிலியர்ஸ். ஒவ்வொரு ஃபெயிலியரும் நமக்கு வந்து ஒரு பிக் லெசனை தான் வந்து கத்து கொடுக்கும். ஒவ்வொரு ஃபெயிலியர்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு லெசனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாது. அதுல இருந்து வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கெயின் பண்ணிட்டு அடுத்த டைம் வந்து அதை வின் பண்றதுக்கான ஒரு வழியை தான் நம்ம பார்க்கணும். சிக்ஸ்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே வந்து லைஃப் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ அதனால வந்து கம்பேர் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒருத்தவங்களோட லைஃபையும் நம்மளோட லைஃபையும் வந்து கம்பேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். செவன்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லேர்ன் டு சே நோ. எல்லாத்துக்கும் வந்து நம்ம தலையாட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ நோ சொல்றதுக்கு கத்துக்கணும். அது நம்மளோட இன்னர் பீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எய்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, a simple life brings peace. ஒரு சிம்பிளான லைஃப் தான் வந்து நமக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒண்ணு. நான் வந்து என்னோட வீட்டுல வந்து கம்மியான திங்ஸ் வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து என்னால வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இன்னமும் சில திங்ஸ் வந்து நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து எனக்கு பீஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எவ்வளவு லெஸ் ஸ்டெப் வச்சிருக்கோமோ அவ்வளவு நமக்கு தான் வந்து பீஸ் கிடைக்கும். லைஃப்ல வந்து எது முக்கியமோ இல்லையோ கண்டிப்பா வந்து பீஸ் தான் வந்து தேவை. நைன்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைம் வித் ஃபேமிலி இஸ் பிரைஸ்லெஸ். ஸோ நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம், ஒரு ட்ரூவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைஃப் வந்து எல்லாருக்குமே ஒன்ஸ் தான். சோ அதை வந்து ஃபேமிலி கூடவும், உங்களுக்கு பிடிச்சவங்களோடவும், உங்களை வேல்யூ பண்றவங்களோடவும், நீங்க வேல்யூவா நினைக்கிறோம், நீங்க வந்து வேல்யூ பண்றவங்க கூடவும் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்பவே வந்து கண்டிப்பா நம்ம யாருமே வந்து திரும்பி வரப்போறது கிடையாது. சோ அவ்வளவுதான் நம்மளோட லைஃப். சோ எப்போ வேணா யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. சோ போகும்போதே வந்து ரசிச்சுட்டே போகணும் அப்படின்றதுதான் என்னோட கான்செப்ட். நம்ம மட்டும் நினைச்சா பத்தாது. சோ கூட இருக்கிறவங்களும் வந்து அதையேதான் ஃபீல் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளோட லைஃப் வந்து மூவ் ஆகும். இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் இந்த மாதிரிலாம் வந்து திரும்ப அந்த தருணங்கள்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டுதான் வந்து நான் ஃபீல் பண்றேன். சோ கண்டிப்பா வந்து அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 10th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டோன்ட் வரி டூ மச். மத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப கண்டிப்பா நம்மளால வாழவே முடியாது. சோ மத்தவங்க என்னோட நினைச்சிட்டு போட்டோம், நம்மளோட லைஃப வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருங்க. மத்தவங்களை பத்தி நம்ம எதுக்கு நினைச்சு நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறோம். 11th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிராட்டிடியூட் சேஞ்சஸ் எவ்ரிதிங்.
நம்ம கூட யார் இருக்காங்களோ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வேல்யூ பண்ண கத்துக்கணும். இல்லாத ஒண்ணு நினைச்சு ஃபீல் பண்றதை விட இருக்கிறது என்னவோ அதை நினைச்சு வந்து சந்தோஷப்பட்டாதான் நம்மளோட மனசுக்கு வந்து பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 12th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மணி இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணி வந்து இம்பார்ட்டன்ட் தான், இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா மணி மட்டுமே வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. அதை விட முக்கியமா நிறைய இருக்கு. நம்ம வந்து பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், நம்மளோட ஹாப்பினஸ், இது எல்லாமே வந்து மணிக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கணும். 13th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் இஸ் நெசசரி. நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் பீஸும் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. தேவையான டைம்ல தேவையான ரெஸ்ட்டை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும். என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அதை ஸ்டாப் பண்ணிட்டு போய் உங்களோட ஹெல்த்தை முதல்ல கவனிக்கணும் அப்படின்னா ரெஸ்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். என்ன ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, போயிட்டு ரெஸ்ட் தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா போய் ரெஸ்ட் எடுங்க. யாரும் நம்மள வந்து எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஹெல்த் தான் எல்லாத்துக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு ஹெல்த் இருந்தா மட்டும்தான் எல்லாத்துலயுமே நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியும். சோ எப்பவுமே வந்து வேலை வேலை அப்படி சொல்லிட்டு இருக்காம போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட். 14th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லேர்ன் டு ஃபார்கிவ். அது மன்னிக்க வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ என்ன தப்பா வேணாலும் இருக்கட்டும், என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும், சோ மன்னிச்சு விட்டுருவோம். அதை வந்து மன்னிக்கல அப்படின்னா நமக்கு தான் வந்து நம்மளோட பீஸ் வந்து கெடும், ஹாப்பினஸ் கெடும். சோ நம்மளோட ஹெல்த்காக, நம்மளோட மென்டல் பீஸ்க்காக சோ மன்னிச்சு விட்டுறலாம். எல்லா கோவத்தையும் நம்மளே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நம்மளே வந்து எல்லாத்தையும் மனசுல போட்டு வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளோட ஹெல்த்க்கு ரொம்பவே பிரச்சனை ஆகிடும். கோவத்தை எல்லாம் நம்மளே வச்சுட்டு சுத்திட்டே இருந்தோம், கோவத்தை எல்லாம் மனசுல வந்து ஸ்வீட் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு தான் அது வந்து ப்ராப்ளமா வந்து அமையும். 15th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் டுடே. சரியான டைம் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்க கூடாது. நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாலுமே சரி, அதை வந்து இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எதை பத்தியுமே வந்து கவலைப்படாதீங்க. சோ எல்லாமே வந்து நல்லதாவே அமையும். 16th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேல்யூ ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். நமக்குன்னு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய வந்து பிளஸிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட லைஃப்லயே அந்த மாதிரி யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேல்யூ பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா போயிட்டு உடனே போயிட்டு அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுங்க. எல்லா லைஃப்லயுமே கண்டிப்பா வந்து ஒரு வேல்யூவான ஃப்ரெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். 17th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங். முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லெசன் அப்படிதான் நினைக்கிறேன். லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம நிறுத்தவே கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நம்ம எல்லா டைம்லயே லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த ஏஜ்ல தான் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எந்த ஏஜா இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முடிவே கிடையாது. 18th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூ கான்ட் கண்ட்ரோல் எவ்ரி திங். சோ உங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கவே முடியாது. அது கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இருக்கும். அப்படி நீங்களா வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. என்னவா வேணா இருந்துட்டு போகட்டுமே, அதை அக்செப்ட் பண்ண கத்துட்டோம் அப்படின்னா லைஃப் இஸ் ஈஸியர். 19th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லவ் யுவர் செல்ஃப். இதத்தான் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கணும். சோ லாஸ்டா சொல்றேன், ஏன்னா செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் மத்தவங்களை வந்து நம்மளால ஹாப்பியா வச்சுக்க முடியும். நீங்களே ஹாப்பியா இல்ல அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களை ஹாப்பியா வச்சுக்கவே முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி, உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்க மறக்கவே கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். எப்பவும் வந்து நம்ம பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்கவே கூடாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். யாரும் வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. 20th லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ், நாட் அ டெஸ்டினேஷன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஹாப்பினஸ் வந்து தானா நம்ம கிட்ட வராது. நம்ம கிரியேட் பண்றது மூலியமா தான் நம்மளோட ஹாப்பினஸ் வந்து இருக்கும். என்ன பண்றோமோ அதை வந்து நம்ம பெருசா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். 4 பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நான் வந்து போஸ்ட் பண்றேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்றீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னா அந்த ஒரு இதுதான் வந்து என்னோட ஹாப்பினஸ். ஓகே, நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய பேர்கிட்ட வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால வந்து குட்டி குட்டி ஹாப்பினஸ வந்து ரசிக்க கத்துக்கோங்க. அதுலதான் வந்து உண்மையான ஹாப்பினஸே அடங்கி இருக்கு.
சோ இந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப வந்து வேற ஒரு ஆங்கிள் பாக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் சொன்ன இந்த 20 லைஃப் லெசன்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட லைஃப்ல வந்து எந்த மாதிரியான லெசன்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு லைஃப் லெசன் வந்து நம்ம டெய்லி வந்து நம்மளோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். சோ அதான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி போறோமா அப்படிங்கறதுலதான் இருக்கு எல்லாமே. அப்படி அக்செப்ட் பண்ணி போனா மட்டும்தான் அவங்களோட லைஃப்ல வந்து நம்ம க்ரோ ஆகி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களோட லைஃப வந்து கண்டிப்பா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணவே கத்துக்கணும். உங்க லைஃப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொண்டு போங்க. நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இது வரைக்கும் என்ன பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பா நான் இதே மாதிரி இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.